السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وداود وسليمان إذ يحكمان في الحرث صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم أن الخصمين يقعد بين يدي الحاكم أو قال كما عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய அத்துணை நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நீதிபதிகளின் தீர்ப்பு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற தலைப்பில் சில செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ள வல்ல நாயகன் எனக்கு தௌஃபீக் செய்யட்டும். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான் அல்லாஹ்வின் மேல் மக்களே, உலக சமயங்களில் எத்தனையோ சமயங்கள் இருக்க, அந்த உலக சமயங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்டது என்று கேட்டால் அழகாக அல்லாஹ் சொல்லுவான், இந்த மார்க்கம் இஸ்லாம் என்ற மார்க்கம் நீதத்தால் பூர்த்தியான மார்க்கம். அதே போன்று ஒட்டுமொத்த குர்ஆன் ஷரீஃபை நீங்கள் எல்லாவற்றையும் அலசி பார்க்கின்ற பொழுது குர்ஆனிலே நீங்கள் என்ன அதிகமாக காணப்பட்டீர்கள், குர்ஆனுடைய ரத்தின சுருக்கம் என்ன என்று கேட்க பொழுது குர்ஆனை அலசி ஆராய்கின்ற முடிவு குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை அது நீதம் என்பதாக குர்ஆன் பேசும். அதே போன்று இந்த உலகத்திற்கு தோன்றிய நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் அவர்களுடைய 23 ஆண்டுகால வகி வாழ்க்கையிலும் சரி, 63 ஆண்டுகால ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையிலும் சரி, பெருமானாருடைய வாழ்க்கையினுடைய ரத்தின சுருக்க ஒற்றை வார்த்தையை கேட்டால் அது உயர்ந்து நிற்கக்கூடிய வார்த்தை நீதம். இந்த மார்க்கத்திற்கு சட்டங்களை தொகுத்து இந்த மார்க்கத்திற்கு வெளிச்சத்தை தந்த 4 பெரும் இமாம்கள், இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் ஷாஃபி, இமாம் ஹம்பலி, இமாம் மாலிகி, இந்த 4 இமாம்களுடைய பிறப்பிலிருந்து அவர்களுடைய ஹயாத்தினுடைய துவக்கத்தினுடைய நொடியிலிருந்து மௌத்து வரைக்கும் எல்லா காலத்திலும் சட்டங்களை தொகுத்து கொடுத்த காலத்திலும் சரி, இமாம்களாக வலம் வந்த காலத்திலும் சரி, அவர்கள் மௌத்தா போன காலத்திலும் சரி, அவருடைய வாழ்க்கையில 4 பேருடைய வாழ்க்கையில நினைத்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தை நீதம். இஸ்லாமிய மார்க்கம் இந்த அளவுக்கு உயர்ந்திருப்பதற்கு பெரிய காரணம், நாளுக்கு நாள் இஸ்லாம் வளர்ந்து கொண்டு வருவதற்கு மிக முக்கிய காரணம், இந்த உலகம் இருக்கின்ற வரைக்கும் இஸ்லாம் இன்னும் மேலோகும் என்பதற்கு காரணம் ஒரே வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் நீதம், நீதம், நீதம். இந்த 3 முறை இதுதான் வருமே தவிர இது மிகை கிடையாது, இதுதான் உண்மை. மேலான பெருமக்களை, இஸ்லாமிய மார்க்கத்தில் பொதுவாக நீதிபதிகளுடைய தீர்ப்பு எப்படி இருந்தது என்பதை கேட்பதை விட இஸ்லாமிய மார்க்கத்திலே நீதிபதிகளுடைய தீர்ப்பு இப்படித்தான் இருந்தது என்பதை வரலாற்றில் நம்மால் நிறைய சான்றுகள் பார்க்க முடிகிறது. ஒன்றல்ல ரெண்டல்ல, 1000 சான்றுகள் இருக்கிறது. இன்றைக்கு நீதிமன்றங்களிலே நீதிபதிகள் தரக்கூடிய நீதியும் சரி, இன்றைக்கு பஞ்சாயத்துகளிலே தரப்படக்கூடிய நீதிகளும் சரி, அல்லது சர்வ சாதாரணமாக வீடுகளிலே நாம் செய்யக்கூடிய அந்த நீதமும் சரி, இதையெல்லாம் குர்ஆனையும் ஹதீஸையும் காட்டிலும் பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் வித்தியாசப்படுகிறது. இஸ்லாமிய மார்க்கத்திலே இந்த நீதிபதிகளுடைய தீர்ப்பு எப்படி இருந்தது என்பதை நாம் கவனித்து பார்க்கின்ற பொழுது வரலாற்றிலே ஒரு சம்பவம் காண கிடைக்கிறது. தாபீன்களிலே ஒரு மனிதர் ஃபிக்ர் பின் அப்துல்லா அல் முஜர்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அரசராக ஒரு மனிதராக வாழ்கின்ற பொழுது மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவரிடத்திலே வந்தார்கள். அரசராக ஆகுவதற்கு முன்னால் மக்கள் எல்லாம் சொன்னார்கள், நீங்கள் எங்களுக்கு நீதிபதியாக வர வேண்டும், நீங்கள் எங்களுக்கு நீதிபதியாக வந்தால் எங்கள் வாழ்வு நன்றாக இருக்கும் என்று முறையிடுகின்ற பொழுது அந்த தாபீன்களில் சேர்ந்த ஃபிக்ர் பின் அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த பதவியை கண்டு பயந்து ஓடுகிறார்கள். இந்த பதவி எனக்கு வேண்டாம்,
அதிலும் நீதிபதி பதவி எனக்கு அறவே வேண்டாம் என்று பயந்து ஓடுகிறார்கள். எந்த அளவுக்கு ஓடினார்கள்? ஒரு திருடனை எப்படி மக்கள் எல்லாம் துரத்துவார்களோ, ஒருத்தர் திருடிட்டான ஊர் எப்படி துரத்தும், அது போன்று அந்த மக்கள் எல்லாம் அந்த மனிதரை துரத்துகின்றது போன்று ஓடுகிறார்கள். கடைசியில போய் அவர்களை நிப்பாட்டி எதற்காக ஓடுகின்ற கேட்ட பொழுது அப்துல்லா இப்னு ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள், ஃபஇன் குன்த சாதிகன் ஃபமா யம்பகி லக்கும் ஐ யஸ்தஅலுனி. நீங்க என்ன நீதிபதியா பொறுப்பேற்க சொல்றீங்க, நான் உண்மையிலேயே நீதிபதியாக ஆகுவதற்கு தகுதி வாய்ந்தவன் அல்ல. நான் சொல்வது இது உண்மையாக இருந்தால் என்னிடத்தில் நீங்கள் பொறுப்பை கொடுக்காதீர்கள். அடுத்து சொல்லுகிறார்கள், வஇன் குன்த காதிபன் ஃபலம்து ஃபலாத்து வல்லு காதிபன். நான் சொல்வது உங்களுக்கு பொய்யாக தெரிந்தால் நான் நீதிபதி ஆவதற்கு தகுதி இல்லை. இந்த வார்த்தையிலே இந்த பதிலில் அடங்கிவிட்டது. அந்த சஹாபி அறிவிக்கிறார், ஃபிக்ர் பின் அப்துல்லா, நான் நீதிபதியாக ஆகுவதற்கு எந்த காலத்திலும் நான் தகுதி வாய்ந்தவன் இல்லை என்பதாக வாழும் காலத்தில் ஒரு நீதிபதியாக ஆகக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்தோம். அவர்கள் இம்மையை பார்க்காமல் மறுமையை பார்த்தார்கள். நீதிபதியாக ஆகுவது இலகு, ஆகிவிட்டால் சொகுசான வாழ்க்கை வாழலாம் என்று ஒருவர் ஆசைப்பட்டால் அவர் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நீதமாக நடந்து கொள்ளாவிட்டால் அவர் இம்மையிலே செய்த அத்துணை நன்மைகளும் அவரால் தவறாக தீர்ப்பு வழங்கப்பட்ட பாதிக்கப்பட்ட அந்த மக்களுடைய அந்த அநீதத்திற்கு அவர் மறுமையில் ஆளாகுவார் என்பதை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். அபூதாவுதிலே பதிவான ஒரு ஹதீஸ், மன் வலில் காலி ஃபகத் தபஹ பிஸகீனா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள், யார் பொறுப்பு நீதிபதியாக பொறுப்பு ஏற்றாரோ, அப்படி பொறுப்பேற்றவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், கத்தியின்றி ஒரு பிராணியை அறுத்தால் அந்த பிராணிக்கு என்ன வலி உண்டாகுமோ, பொதுவா ஒரு பிராணியை கத்தியால் அறுக்கின்ற பொழுது அந்த பிராணிக்கு வலி உண்டாகும். ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நீதிபதி தவறாக தீர்ப்பு தந்து விட்டால், ஒரு பிராணியை அறுத்து விட்டார், ஒரு பிராணிக்கு கொடூரமாக அவர் ரூஹை எடுப்பதற்கு காரணமாகிவிட்டார் என்பதாக அபூதாவுது ஷரீஃபிலே பதிவான இந்த ஹதீஸை பெருமானார் சொல்லி காமிக்கிறார் என்று சொன்னால், இந்த ஹதீஸுகளை எல்லாம் சஹாபா பெருமக்கள் வாழும் காலத்திலே நீதிபதிகளாக வருவதற்கு அவர்கள் ஆசைப்படவில்லை. அதற்காக வக்கீல் துறையே தேவையில்லை, வக்கீலுக்கு படிக்க வேணாம், லா படிக்க வேணாம், நீதிபதியா வர வேணாம், அப்படி அர்த்தம் இல்ல. அப்படி வரக்கூடிய நசீபு அல்லாஹ் உங்களுக்கு தந்திருந்தால், நீங்கள் நீதிபதியாக ஆகக்கூடிய தகுதி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய உபதேசம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய தாடி முடி நரைத்து விட்டதே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் குனிந்து தாடி முடியை பார்க்கிறார்கள், உண்மையிலே நரைத்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் இந்த மார்க்கத்திற்கு வந்து வெகு நீண்ட நாட்கள் நீண்ட ஆண்டுகளாக ஆகிவிட்டது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பெருமானாருடைய அந்த கரும் நிறம் முடி கூட நரைவது பெருமானாருக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அவர்கள் இந்த மார்க்கத்திலே நீதமாக உறுதியாக நின்றார்கள் என்பதாக பெருமானாருடைய பதில் நமக்கு தெளிவாக புரிய வைக்கிறது. நீதிபதிகள் எப்படியெல்லாம் கடந்து வந்தார்கள் என்ற அந்த பாதையை நாம் கடந்து கொண்டு பார்க்கின்ற பொழுது குர்ஆனில் அல்லாஹ் ஒரு ஆயத்திலே பேசுவார். எப்படிப்பட்ட வரலாறு என்று சொன்னால், வதாவூது சுலைமான இது யஹ்குமானி ஃபில் ஹர்ஸி. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நபியாக இருக்கின்ற பொழுது ஒரு வழக்கை விசாரிக்கிறார்கள். எப்படிப்பட்ட வழக்கு என்று சொன்னால், குர்ஆன்ல வரக்கூடிய வசனம், ஃபில் ஹர்ஸி, ஒரு வயல்வெளி, ஒரு வயல்வெளியில விவசாயம் செய்யக்கூடிய ஒருத்தருடைய நிழல், ஒருத்தருடைய வயல், அந்த வயலில் இது நஃபஷத்தில் ஃபீஹில் கனம் கௌம், ஒரு சமூகத்தாருடைய ஒரு ஆடு என்ன செய்கிறது, அந்த வயல்வெளியில போய் இரவோடு இரவாக அந்த வயலை எல்லா வகையிலும் நாசம் செய்து விடுகிறது. இந்த இரண்டு தரப்பு மனிதர்களும் தாவூத் நபி இடத்துல வந்து தங்களுடைய குறைகளை முறைகின்ற பொழுது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட தீர்ப்பை தந்தார் என்று சொன்னால், எந்த அளவுக்கு வயல் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த அளவுக்கு வயல் மோசம் அடைந்திருக்கிறதோ, அந்த அளவுக்கு அந்த வயலுடைய பாதிப்பு மதிப்பும், அந்த பாதிப்பை உண்டாக்கிய அந்த ஆட்டினுடைய மதிப்பும் ரெண்டும் ஒன்றாக இருந்தால் அந்த ஆடு பாதிக்கப்பட்ட வயலுக்குரியவரிடத்தில் கொடுத்து விடுங்கள். இது தாவூத் நபியுடைய தீர்ப்பு. இந்த தீர்ப்பை பெற்றுவிட்டு இரண்டு நபர்களும் நடந்து வருகிறார்கள். நடந்து வருகின்ற பொழுது தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எதிரில் வருகிறார்கள்.
சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எதிரில் வருகின்ற பொழுது சம்பவத்தை சுட்டி காமிக்கிறார்கள். தந்தையாகப்பட்டவர் இப்படிப்பட்ட ஒரு வழக்குக்கு தீர்ப்பு தந்திருக்கிறார்கள். என்ன தீர்ப்பு தந்தார்கள்? தீர்ப்பை முழுவதுமாக படித்து காமித்தார்கள். மகனாகப்பட்ட சுலைமான் நபி சொல்கிறார்கள், கிட்டத்தட்ட 13 வயதுதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அன்றைக்கு. அவர்கள் சொன்னார்கள், தந்தையுடைய இந்த தீர்ப்பில் ஒரு எளிய ஒரு தீர்ப்பு அடங்கியிருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனாரை அழைத்தார்கள். நான் தந்த இந்த தீர்ப்பிலே அப்படி என்ன எளிய தீர்ப்பு, எங்க இந்த பஞ்சாயத்துக்கு நீ ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லு என்று தந்தையாகப்பட்ட நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனாரிடத்திலே சொல்லுகிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் யோசித்து பாருங்கள், வெறுமனே சாதாரண சின்ன வயதுதான், ஒரு 13 வயது மதிக்கத்தக்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த பிரச்சனைக்கு அழகான தீர்ப்பை தருகிறார்கள். வயலை பாதித்தவனை கூப்பிட்டார்கள், வயலிலே ஆடு மேய்க்க விட்டவனையும் கூப்பிட்டார்கள். 2 பேரையும் கூப்பிட்டு சுலைமான் நபி சொல்லுகிறார்கள், உன் வயல் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு அந்த பாதிப்பை உண்டாக்கிய அந்த ஆட்டினுடைய உரிமையாளரை உன் வயலிலே 6 மாத காலம் பயிரிட செய். அவனை விவசாயம் பார்க்கவை. 6 மாத காலம் அவன் விவசாயம் பார்த்து எல்லா வகையில பயிற்சி எடுத்து அந்த வயலை பழமை போன்று ஆக்கி தந்து விட்டால் அந்த வயல் உனக்கு சொந்தமானதாக ஆகிவிடும். இங்க வா, நீ வயலை கொடுத்து பாதிக்கப்பட்டவர், உன் வயலெல்லாம் நாசமாகி விட்டது. அவனுடைய ஆட்டை உன்னுடைய வயலில் நீ பாதுகாப்பாக வைத்துக்கொள். அவன் 6 மாத காலம் அந்த வயலை நன்றாக பராமரித்து அதை விவசாயம் செய்து நீ இழந்ததை மீண்டும் உன்னிடத்தில் தருகின்ற வரைக்கும் அந்த ஆட்டை நீ பத்திரமாக பாதுகாக்க வேண்டும், அந்த ஆட்டை நீ பராமரிக்க வேண்டும். அந்த ஆட்டில பால் கறந்து குடித்துக் கொள்ளலாம், அந்த ஆட்டை நீ பயன்படுத்திக் கொள்ளலாம். 6 மாத காலம் கழிந்து நீ வயலை ஒப்படைக்கின்ற பொழுது முந்திய வயல் உனக்கு கிடைத்துவிடும். எந்த ஆடு பாதிப்பை உண்டாக்கியதோ அந்த ஆடு அவருக்கு போய்விடும். 2 பக்கம் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருவரும் சமமாக பிரிந்து விடுவார்கள். இதுவே என்னுடைய தீர்ப்பு என்று நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உடைய தீர்ப்புக்கு எதிராக அற்புத தீர்ப்பை தந்தார்கள். நீதிபதிகளுடைய தீர்ப்பு இப்படித்தான் இருக்க வேண்டும். இன்றைக்குள்ள நீதிமன்றங்கள், அது சாதாரண கோர்ட்டா இருக்கட்டும், அல்லது உயர் நீதி கோர்ட்டா இருக்கட்டும், அது சுப்ரீம் கோர்ட்டா கூட இருக்கட்டும், எல்லாமே கோர்ட்டு தான். அங்கு உள்ள அத்தனை பேரும் நீதிபதிகள் தான். தீர்ப்பை தருகின்ற பொழுது மார்க்கம் சொல்லுகிறது, நீங்கள் தயவு செய்து பாதிக்கப்பட்டவனுக்கு இன்னும் பாதிப்பு உள்ளாகின்றது போன்று எந்த ஒரு தீர்ப்பையும் தந்து விடாதீர்கள் என்பதாக ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு இன்றைய நீதிபதி நாற்காலில் அமர்ந்திருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு இது ஒரு அழகிய எடுத்துக்காட்டு. காலங்காலமாக இந்த மண்ணிலே நாம் எத்தனை ஆண்டு காலமாக பள்ளிவாசல்களிலே காலங்காலமாக தொழுது வந்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவில குறிப்பாக தமிழ்நாட்டில் நமக்கு அந்த மாநிலத்துல இந்த மாதிரி பிரச்சனை இல்லாட்டா கூட அதர் மாநிலங்களில் கர்நாடகா அல்லது கேரளா அல்லது வேற ஏதோ ஒரு நம் மாநிலங்களில் 500-1000 ஆண்டு கால பள்ளிவாசலுக்கு இன்றைக்கு ஒரு இழப்பு, ஒரு கஷ்டம், ஒரு நெருடல் வருகிறது என்று சொன்னால் நாம் முஸ்லிம்களாகிய நாம் இந்த வரலாறு பேசுவதல்ல, இது போன்ற வரலாறுகளை அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு பார்வைக்கு நாம் எடுத்து செல்வது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. மேலான பெருமக்களே, நாம் கவனித்து பார்க்கிறோம், இன்றைக்கு சமீப காலமாக எத்தனையோ பள்ளிவாசல்கள், எத்தனையோ தர்காக்கள், எத்தனையோ அல்லாஹ்வுடைய ஆலயங்கள், அல்லாஹ்வுடைய ஆலயங்களாக அடையாளமாக திகழக்கூடிய எத்தனையோ அலாமத்துக்கள் இன்றைக்கு சில குஃபார்களால், சில சதித்திட்டம் செய்யக்கூடிய மனிதர்களால் அதை சீக்கிரம் கைப்பற்றுவதற்கு முனைப்பாக செயல்படுகிறார்கள். டிசம்பர் 6 வந்து விட்டால் போதும், தமிழகத்தில எல்லா மாவட்டத்திலும் ஒரு வாகனத்தை பிடித்து அல்லது பஸ்ஸை பிடித்து அந்த ஆர்ப்பாட்டத்திற்காக சென்ற காலம் எல்லாம் மலையேறி போய் பள்ளிவாசலுடைய இடத்தை இன்றைக்கு பறிகொடுத்து விட்டு நாம் மிருகதையாக நிற்கிறோம். அதற்கு பகரம் வேறு தந்தால் அது 1000. ஆனால் அதே இடத்தில் நமக்கான பள்ளிவாசலை இன்றைக்கு நாம் இழந்து நிற்கிறோம் என்று சொன்னால் இங்கு அல்லாஹ்வுடைய சூட்சமும் ஒன்று அடங்கியிருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் தெரியுமா? முஸ்லிம்களாகிய உங்களுக்கு உங்களுடைய மஸ்ஜிதை இழப்பதற்கு ஒரு காரணம், நீங்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும். பாபர் மசூதி நம்மை விட்டு போவதற்கு காரணம் விழிப்புணர்வு இல்லாத முஸ்லிம் உம்மத்திலே ஒரு விழிப்புணர்வு உண்டாக்குவதற்கு தான் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறான். இன்னைக்கு பாருங்கள், அந்த பள்ளிவாசல் இருந்த தடம் இடம் இல்லாமல் மாறி போய் இன்றைக்கு வேறு ஒரு ஆலயம் வந்திருக்கிறது. இருந்தாலும் அல்லாஹ் சொல்ல வருவது, முஸ்லிம்களாகிய நீங்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களை, அல்லாஹ்வுடைய மதரசாக்களை, இஸ்லாமுடைய அடையாளங்களாக திகழக்கூடிய எத்தனை அலாமத்துக்களை வாழும் காலத்தில் அது பொறுப்பு சார்ந்தவர்கள் அதை சரியாக பராமரிப்பது பொறுப்பில் உள்ளவர்கள் மீது கட்டாய கடமை என்பதையும் அல்லாஹ் இந்த ஆயத்தின் வரலாறு வழியாக சொல்லி காமிக்கிறார்.
மேலான பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாக வாழ்ந்த பொழுது ஒரு விஷயத்தை சொன்னார்கள். மஸ்ஜிது நபவி பள்ளிவாசல் சிறியதாக இருக்கிறது, அதை விரிவாக்கம் செய்ய வேண்டும், அதற்காக கொஞ்சம் இடம் தேவைப்படுகிறது என்று பேச்சுவார்த்தை. பக்கத்தில் அருகாமையில் அப்பாஸ் ரலியல்லாஹு இடம் இருந்தது. அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் இந்த செய்தி போகவில்லை. பெருமானார் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்னர் வஃபாத் ஆகிவிட்டார்கள். உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலே உமர் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அப்பாஸ் ரலியை அழைத்து பேசுகிறார்கள். பெருமானார் ஹயாத்தாக வாழ்ந்த போது சொன்ன இந்த விஷயத்தை பெருமானாரால் நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது, அதை நான் நிறைவேற்ற ஆசைப்படுகிறேன். ஒரு ஜனாதிபதியாக இருக்கும் நிலையில் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? அப்பாஸ் ரலி அவர்கள் சொன்னார்கள், தாராளமாக விரிவாக்கம் செய்யலாம், இதுல என்ன கஷ்டம் இருக்கு? அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அந்த விரிவாக்கம் செய்யக்கூடிய அந்த தருணத்தில் அருகாமையில உங்கள் வீடும் வருகிறது, எனவே உங்கள் வீட்டை நீங்கள் பள்ளிவாசலுக்காக விட்டுக் கொடுங்கள். அப்ப அப்பாஸ் ரலி அவர்கள் சொன்னார்கள், அது முடியவே முடியாது, தரமாட்டேன். அப்பாஸ் ரலி அவர்கள் சொல்ல உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நான் என் ஆட்சி அதிகாரத்தை வைத்து உன் இடத்தை நான் எப்படி மீட்டெடுக்க போகிறேன் என்று நான் அப்படி சொல்லுவேன் என்று நீ நினைத்தாயா என்று பெருமானார் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன், ஒரு இடத்துல அனுமதி கேட்டேன், நீ தர மறுத்து விட்டாய், இருந்தாலும் அது எப்படி என்னிடத்தில் வர வேண்டுமோ அந்த முறையில நான் கையாளுவேன், சட்டத்தோடு அணுகுவேன் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அவர்கள் அமைதியாக போய்விட்டார்கள். அப்பாஸ் ரலி அவர்களுக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு. உமர் ஜனாதிபதியா இருக்கிறார்கள், ஆட்சியில் இருக்கிறார்கள், எப்படி வேண்டுமானாலும் வளைத்துக் கொள்ளலாம், இருக்குதல்லவா இன்றைக்கு அதிகாரம் இருப்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் அந்த கம்பியை வளைக்கலாம். திருநவன் உயர்குலத்தை சேர்ந்தவனா இருந்தா அவனை வெளியே தெரியாம விட்டுறது நைட்டோட நைட்டா. திருநவன் சாதாரண மனிதனா இருந்தா ஊர் உலகம் அறிய வருகின்ற அளவுக்கு அவனை கேவலப்படுத்துவது. அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறது. உமரை பார்த்து அப்பாஸ் அவர்கள் பயந்து விட்டு என்ன செய்தார்கள்? இதை உமர்கிட்ட போய் மறுபடியும் பேசுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு என்ன தீர்வு, என்ன செய்யலாம், பஞ்சாயத்து வைக்கலாமா, யாரை தலைவராக நியமிப்பது? உமர் சொன்னார்கள், நீங்கள் யாரை வேண்டுமானாலும் நீதிபதியாக வைத்துக் கொள்ளுங்கள். சொல்லுவது யாரு? உமர் ரலியல்லாஹு அவர்கள். ஆட்சியில இருக்கும் பொழுதே இப்படி சொல்லுகிறார்கள். யோசித்து பாருங்கள், பதவியில இருக்கக்கூடியவர் எங்கேயாவது தன் மீது ஒரு வழக்கு வந்தால் அதை அனுமதிப்பாரா? உமர் அனுமதித்தார்கள். தாராளமாக நீங்கள் என்ன செய்யுங்கள், வழக்கு தொடருங்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஹுதைபா ரலியல்லாஹு அவர்களை கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு சொன்னார்கள், இது போன்ற உமர் வந்து என்னிடத்தில் சொல்ல நான் என்ன செய்வது? ஒரு பதட்டத்திலே இருக்கிறேன், எனக்கு என் வீடு தேவை, இருந்தாலும் உமர் என்னிடத்துல கேட்கிறார், அவர் போகும்போது சொல்லிவிட்டு போனா நான் சட்டத்தின் முறையின் பிரகாரம் அணுகிக் கொள்வேன் என்று, எனக்கு என் வீடு வேணும், அவ்வளவுதான். ஹுதைபா ரலியல்லாஹு அவர்கள் உமர்கிட்ட கேட்டார்கள், என்ன உமரே, நீங்கள் நீதத்துக்கு பேர் போனவர்கள், நீங்கள் இப்படி செய்யலாமா என்று கேட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், இல்லை இல்லை, பெருமானாருடைய வாழ்க்கையில் அவர்கள் சொன்ன அந்த நசியத்தை, அந்த வசியத்தை தான் நான் இப்பொழுது அமல் செய்ய துடிக்கிறேன், இதுல என்ன தவறு இருக்கிறது? நான் என் சொந்த காரியத்துக்கு கேட்கவில்லையே, யோசித்து பாருங்கள் என்று ஹுதைபாவுக்கு மீண்டும் கேள்வி எழுப்ப ஹுதைபா ரலியல்லாஹு அவர்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள், உமரே உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா என்று தெரியவில்லை, ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை கட்ட ஆரம்பிக்கின்ற பொழுது, பைத்துல் முகத்தஸினுடைய அந்த பணி காலகட்டங்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது அருகாமையில கொஞ்சம் இட விரிவாக்கம் தேவைப்படுவதற்காக ஒரு அனாதினுடைய இடத்திலே கொஞ்சம் ஆக்கிரமித்தார்கள். ஆக்கிரமித்த அடுத்த நொடி அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு எச்சரிக்கை விடுத்தான், தாவூதே, ஒரு அனாதையினுடைய இடத்தை அபகரித்து அல்லாஹ்வாகிய எனக்கு நீ வணங்குவதற்கு அப்படிப்பட்ட இடத்தை நீ ஒன்றும் தயார் செய்ய தேவையில்லை என்று அல்லாஹ் எனக்கு எச்சரிக்கை விடுத்த விதமாக அந்த இடத்தை தாவூத் நபி உடனடியாக அந்த அனாதைக்கு கொடுத்து விட்டார்கள். இந்த வரலாறு உங்களுக்கு தெரியாதா? அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான், பள்ளியை விரிவாக்கம் செய்வதற்காகத்தான் நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஆனால் ஒரு அனாதையுடைய இடத்தை அபகரித்தோ அல்லது அனுமதி இல்லாமல் அவரிடத்துல வறண்டு பிடிவாதமாக அந்த இடத்தை அபகரித்தோ பள்ளியை விரிவாக்குவதில் அல்லாஹ்வுக்கு எந்த மகிழ்ச்சியும் கிடையாது. இந்த சம்பவம் போய்கொண்டிருக்கும் பொழுது அப்பாஸ் அவர்கள் என்ன சொன்னார்கள்? பரவாயில்லை, இவ்வளவு தூரம் போய்விட்டது, நான் என் இடத்தை எந்த ஒரு பகரமும் இல்லாமல் நான் அப்படியே மஸ்ஜித் நபவிக்காக கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி ஒரு நயா சல்லி பைசா கூட வாங்காம அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இன்றைக்கு மஸ்ஜித் நபவி எப்படி அழகாக திகழ்கிறதோ அன்றைக்கு அவர்கள் அருகாமையில் இருந்த அந்த வீட்டை அல்லாஹ்வுக்காக கொடுத்தார்கள். இது ஒரு அழகான பஞ்சாயத்து. இந்த பஞ்சாயத்துல தலைவராக வந்தவர்கள் ஹஜ்ரத் உதைபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். யோசித்து பாருங்கள், ஒரு பிரச்சனைக்கு நாம் தீர்வை தருகின்ற பொழுது அந்த தீர்வுக்கான அநியாயத்தை முழுவதுமாக கவனித்து அதில் ஒரு தொலைதூக்கு சிந்தனையை உள்வைத்துத்தான் பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு தர வேண்டும். எடுத்தோம் கவுத்தோம், பாதிக்கப்பட்டவன் அவன் முகத்தை பார்த்து அநியாயம் செய்யப்பட்டவனுடைய அந்த இழப்பை பார்த்து நாம் தீர்ப்பை மாற்றி சொல்லிவிட்டால் அல்லாஹ்விடத்திலே நாம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் நமக்கு எச்சரித்தார்கள். யாராவது உங்ககிட்ட வந்து பதவி வேணும்னு கேட்டா தயவு செய்து அவங்களுக்கு கொடுத்துறாதீங்கன்னு நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு எந்த துறையில எந்த பொறுப்பு தேர்ந்தெடுத்தாலும் எல்லா பொறுப்புக்கும் முதன்மையாக நாற்காலியை போட்டுக்கொண்டு எனக்கு தலைவர் பதவி கொடுத்துருங்க, எனக்கு செக்ரட்டரி பதவி கொடுத்துருங்க, எனக்கு பொருளாளர் பதவி கொடுத்துருங்க, அதுல கூட மாத்தியே நீங்க செக்ரட்டரி எடுத்துங்களா, அது சரி வராது. பொருளாளர் பதவி தான் சரி வரும், ஏன்னா அதுல காசு பணம் பார்க்கலாம். ஏன் நீங்க பொருளாளர் எடுத்துங்களா, அது சரி வராது. நாலு பேர் கணக்கெல்லாம் காட்டுறோம், நான் கொஞ்சம் வீக், செக்ரட்டரி பதவி ஓகே. பதவியை கேட்பவர்களுக்கு ரசூலுல்லாஹ் தர வேண்டாம் என்று சொன்னார்கள். யார் பதவியை பார்த்து விரண்டு ஓடுகிறார்களோ அவர்களுக்கு பதவியை கொடுங்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் அப்படித்தான் விரண்டு ஓடினார்கள். எத்தனை நீதிபதிகளாக வருவதற்கு சஹாபாக்களுக்கு வாய்ப்பு கிடைத்தும் கூட அவர்கள் உள்ள வரல. காரணம் என்ன தெரியுமா? குர்ஆன் அல்லாஹ் ஒரு இடத்துல பேசுவான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ்விடத்துல யார் சரியான மனிதர் என்றார், கண்ணியமான மனிதர் என்று சொன்னார், யார் இறை அச்சமோடு வாழ்கிறார்களோ அவர் தான் அல்லாஹ்விடத்துல கண்ணியமானவர். அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான், இறை அச்சத்துக்கு அடுத்து மிக நெருங்கிய குணம் என்ன தெரியுமா? நீதத்தோடு வாழ்வது. ஒரு மனிதன் நீதத்தோடு வாழ்ந்தார் என்று சொன்னால் அந்த மனிதனிடத்தில் அல்லாஹு தஆலா இறை அச்சத்தை கொண்டு வந்து உள்ளே புகுத்துவான். எப்பொழுது நீதம் இல்லையோ இரண்டாவது அல்லாஹ் இறை அச்சத்தை கொண்டாந்து புகுத்தவே மாட்டான். மேலான பெருமக்களே, அல்லாஹ்வை பயப்படுவதற்கு மிக நெருங்கிய பண்பு நீதம். அது ஜட்ஜா இருக்கக்கூடிய ஒரு ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜா இருக்கக்கூடிய அவருக்கு தான் வரணும் கிடையாது. சாதாரண ஏழை குடும்ப குடிசையில் வாழக்கூடிய பரம ஏழையாக இருக்கக்கூடிய மனிதராக இருந்தாலும் அவர் யாராக இருந்தாலும் அந்த வாழ்க்கையில நீதமாக வாழ பழகி கொண்டால் அல்லாஹ் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் விரும்புகிறான். மேலான பெருமக்களே, வரலாற்றில் எத்தனையோ நிகழ்வுகள் நம்மால் பார்க்க முடிகிறது. மனித சமுதாயத்திற்கு அவ்வப்போது ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டுவதற்காக வேண்டிதான் இது போன்ற நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டது. ஜனநாயக நாட்டில் எல்லா குடிமகன்களும் சொல்லக்கூடிய ஒரு அற்புத டயலாக் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு அந்த நீதித்துறை தான். அந்த நீதித்துறை வாசல் தான் நமக்கு சரியான நியாயம் என்று இன்றைக்கு எத்தனை பேர் சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த நீதம் வெல்லுவது கிடையாது. நீங்க பார்க்கலாம், நிறைய நீதிமன்றங்கள்ல வாய் நீய வெல்லும் வாய்க்கிலே எழுதி போட்டிருப்பாங்க. ஆனா எந்த வாயுமே வெல்லாம் மாதிரி ஒரு சரித்திரமும் கிடையாது. ஒரு குற்றவாளியை கூண்டுல ஏற்றுகின்ற பொழுது அங்க சொல்லுவார்கள், நான் சொல்லுவதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறும் இல்லை. அதுக்கு பிறகு கச்சேரி ஆரம்பிக்க எல்லா பொய் பித்தலாட்டம் எல்லாமே அங்கேதான். எதை பேசுகிறோமோ அதன்படி அமல் செய்ய வேண்டும். அங்க எல்லாமே பித்தலாட்டம் தனம். அது தீர்ப்பு தரக்கூடியவர்கள், அதற்காக வாதாடக்கூடியவர்கள், சாட்சியாக வந்து நிற்க எல்லாமே எல்லாருமே அல்லாஹ்வுடைய பார்வையில பொய்யானவர்களாக இருந்தால் அந்த நியாயம் எப்படி ஒரு நல்ல தீர்ப்பாக மாறும்? மேலான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இதைத்தான் நமக்கு தடுத்தார்கள். எத்தனை நீதிமன்றங்கள்ல எத்தனை வழக்குகள் முழுவதுமாக விசாரிக்கப்பட்டு அதற்கான தண்டனைகள் கொடுக்கப்பட்டு அந்த தண்டனை நம்ம திருத்தணும் எத்தனை பேர் இருக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். இது ஜும்மாவுடைய மேடை, எதையும் நம்ம அடுக்க முடியாது. நீதிமன்ற வளாகங்கள்ல அந்த ஃபைல்ல பாத்தீங்கன்னா எத்தனையோ சட்டங்கள், எத்தனையோ கேஸ் அப்படியே நிலவில கிடக்குது. எதுவுமே முழுமையாக விசாரிக்கப்படாம எல்லாம் வாய்தா போயிட்டு இருக்கு, எல்லாம் விசாரணை போயிட்டு இருக்கு. தவறு செய்தவனுக்கு எந்த தண்டனையும் கிடையாது. ஒருவனை குத்தினாலும் கூட எந்த தண்டனையும் கிடையாது. ஒரு பொருளை திருடினாலும் கூட எந்த தண்டனையும் கிடையாது. எல்லாம் பதிவாகும். 3 நாட்கள் அல்லது 3 மாதத்துக்கு வெளியே வந்து விடுவான். மேலான பெருமக்களை, இப்படிப்பட்ட எல்லா அநியாயத்திற்கும் ஒரு நீதிபதி துணை போனார் என்று சொன்னால் அந்த பகுதியில் அல்லாஹ்வுடைய பரக்கத்து, அல்லாஹ்வுடைய ரஹமத்து என்றைக்கும் இறங்காது என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். இப்படி 1008 வழக்குகள் எல்லாம் நிலுவையில் இருக்க எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு காணாத நீதிபதிகள் காலங்காலமாக 500 1000 ஆண்டு காலமாக தொழுது கொண்டிருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை இடிப்பதற்கும் அல்லது காலங்காலமாக அவுலியாக்கள் அடங்கியிருக்கக்கூடிய தர்காக்களை இடிப்பதற்கும் முன் வருது. இது எதை காட்டுகிறது? சிறுபான்மை என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அவர்கள் மீது எல்லா வகையான தாக்குதல்களையும் செய்வதற்கு இன்றைக்கு சதி கும்பல்கள் தயாராகி விட்டார்கள். அதற்கு காரணம் நாம ஆகிவிடக் கூடாது. விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும். நம்மால் முடிந்தவரை அதற்கான வேலைகளை நாம் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் அல்லாஹ்விடத்தில் தொழுது ஒப்படைத்து விட வேண்டும். சஹாபாக்கள் ஒரு சஹாபி இருந்தாங்க. அவர்கிட்ட போய் நீங்க நீதிபதி ஆகணும் பொறுப்பு கொடுக்கும் போது அவர் என்ன செய்தார்? அல்லாஹ்ட்ட பொறுப்பு ஒப்படைச்சார். இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன நீதிபதி ஆக எல்லாம் ஆசைப்படுறாங்க, யா அல்லாஹ் நான் இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போயிடுறேன், என்ன எக்காலமே என்ன நீதிபதியா நீ ஆக்கிறாத அப்படின்னு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுட்டு அவர் ஹரம் ஷரீஃப் மக்காவுக்கு போயிடுறார். அவரை நீதிபதியாக ஆக்குவதற்காக ஊர்ல ஒரு மனிதர் வேகமாக விரண்டோடி வருகின்ற பொழுது அவர் செய்த அந்த துவா அங்கு அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்டது. யா அல்லாஹ் என்னை யாராவது நீதிபதி ஆக்க முன் வந்தால் அவரை ஹரமுக்குள்ள நுழைய விடாது, அவர் அங்கே மூத்தாக்கிடு. அவர் செய்த துவாவை அல்லாஹ் தஆலா அப்படியே கபூல் செய்தான்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், நீதிபதிகள் நீதித்துறையில் அமர்ந்திருக்கின்ற பொழுது எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீதிபதிகள் மற்றும் 3 வகை என்பதாக பெருமானார் குறிப்பிட்டார்கள். அதுல ஒரே ஒரு பிரிவினர் மட்டும்தான் என்ன செய்வார்களாம், சொர்க்கத்திற்கு போவார்களாம். மீதி 2 துறை நீதிபதிகள் நரகத்திற்கு போவார்கள். அந்த ஒரு துறை நீதிபதி இருக்கிறார், அவர்தான் நியாயத்திற்கும் அநியாயத்திற்கும் முழுவதுமாக கட்டுப்பட்டு எதற்கு தீர்ப்பு தர வேண்டும் என்று சரியாக தீர்ப்பு தருவார். மீதி 2 தரப்பு நீதிபதி இருக்கிறாங்க, தரங்கட்ட நீதிபதிகள். அதுல ஒரு நீதிபதி துறை எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், நியாயம் என்று தெரிந்தும் அநியாயத்திற்கு துணை போய் தீர்ப்பு தருவார்கள். இவர் ஒரு நரகவாதி. 2வது நீதிபதி உள்ளவர்கள் நியாயமும் தெரியாது அநியாயமும் தெரியாது, அறியாமையில ஏதோ ஒரு குத்துமதிப்பா ஒரு தீர்ப்பை கொடுத்துறது. இப்படிப்பட்டவரும் நரகத்திற்கு போவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு இடத்திலே அல்லாஹு தஆலா அந்த பொறுப்பை தந்தான் என்று சொன்னால், ஒரு பஞ்சாயத்து பண்ணக்கூடிய பொறுப்பு அல்லது ஒரு நீதிபதியாக ஆகக்கூடிய பொறுப்பு அல்லாஹ் தந்தான் என்று சொன்னால், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கின்றதற்கு இஸ்லாம் நமக்கு அழகாக வழிகாட்டுதல் சொல்லி தருகிறது. அவர் பசியில் இருக்கும் போது எந்த ஒரு பஞ்சாயத்தும் பண்ணக்கூடாது, அவருக்கு வயிற்ற கலக்கும் போது எந்த பஞ்சாயத்தும் பண்ணக்கூடாது, அல்லது உடல்நிலை சரியில்லாத போது எந்த பஞ்சாயத்தும் பண்ணக்கூடாது, அல்லது அவர் ஒரு வகையான ஒரு சைக்கோ மாதிரி இருக்கிறார், இருந்தாலும் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு, எந்த பஞ்சாயத்தும் பண்ணக்கூடாது, அல்லது அவர் குடும்பத்தில் ஏதாவது பாதிக்கப்பட்டவராக இருக்கிற மனைவியால அண்ணன் தம்பியால உறவுகளால குடும்பத்தில் எப்பவுமே சண்டை நடக்குது, ஆனா நீதித்துறையில் இருக்கிறார், அல்லது அந்த நீதித்துறை வளாகத்துக்குள்ளே ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் கோபம் உண்டாகக்கூடிய செயல்கள் நடக்கும் போது அவர் அந்த நீதிக்கு அந்த பஞ்சாயத்துக்கு நீதி தரக்கூடாது. இதெல்லாம் இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய வழிமுறைகள். இன்றைக்கு இதெல்லாம் கடைபிடிக்கப்படுகிறதா? அறவே கிடையாது. யாராவது வழக்கு தொடர்ந்து விட்டால் அதற்கு உடனே ஒரு விசாரணை வைத்து அது இடிக்க வேண்டுமா உடனே இடித்து தள்ளுங்கள். அப்படி எல்லா வகையிலும் அவர்கள் சரி செய்ததன் காரணத்தினால்தான் இன்றைக்கு நாம் பாபர் மசூதியை முழுவதுமாக இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வரலாற்றை கொஞ்சம் பிரட்டி பாருங்கள், எத்தனை விஷயங்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய வாள் எப்படிப்பட்டது என்று உங்களுக்கே நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட ஒரு வாளை ஒரு யூதன் என்ன செய்கிறார், திருடி விடுகிறார். அலி ரலியல்லாஹு அவர்கள் போய் அன்றைக்கு நீதிபதியாக இருந்த இடத்துல புகார் கொடுக்கிறார்கள், என் வாளை ஒரு யூதன் வைத்திருக்கிறான் என்று சொல்லி. அந்த நீதிபதி சொல்லுகிறார், அலியே, நீங்கள் ஒரு கலீஃபாவாக இருக்கிறீர்கள், இருந்தாலும் நீங்கள் வழக்கு கொடுத்திருக்கிறீர்கள், நீங்கள் சொன்ன அந்த வழக்குக்கு சாட்சி அழைச்சிட்டு வாருங்க. அலிட்ட கேட்கிறார். அலி ரலியல்லாஹு போனாங்க, தன்னுடைய மகனாரை கூட்டிட்டு வந்தாங்க, தன்னுடைய அடிமையை கூட்டிட்டு வந்தாங்க, 2 பேரும் கூட்டி அது இவங்க தான் சாட்சினாங்க. அப்போது நீதிபதி சொன்னார், உங்க மகன் சாட்சி ஏத்துக்க முடியாது, உங்க அடிமை சாட்சி ஏத்துக்க முடியாது, போய் 3வது சாட்சி யாரும் கூட்டிட்டு வாங்க. அலி ரலியல்லாஹு சொல்லிட்டு போனார்கள், இந்த 2 சாட்சியை தவிர வேற எந்த சாட்சியுமே கிடையாது, அல்லாஹ் தான் சாட்சி, எனக்கு அந்த வாளை வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இது தூரமாக கண்ணிட்டு இருந்த அந்த யூதன் என்ன செய்தான், இந்த அளவுக்கு இஸ்லாத்திலே இவ்வளவு பெரிய நீதத்தை பின்பற்றப்படுதா என்று சொல்லி திருடி அந்த வாளை அவனே முன் வந்து அலி ரலியல்லாஹு கொடுத்துட்டு போயிட்டான். இது மாதிரி எத்தனையோ வரலாறுகள். மதீனாவில் அடங்கி இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில நீதத்துக்கு மறு உருவம் என்று சொன்ன அந்த 3 பேரும் தான். பெருமானார் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள் அல்லவா, என் மகள் திருடிந்தாலும் நான் கையை வெட்டுவேன். அதே அபூபக்கர் ஒரு அலுவலகத்துல வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், அங்கு கொடுக்கக்கூடிய ஊதியத்தை கொஞ்சம் அந்த அலுவலகத்துல வச்சுட்டு மீதி ஊதியத்தை வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. கேட்டா, நான் செய்யற வேலைக்கு அந்த ஊதியம் அதிகம், எனக்கு இதுவே போதும்னு சொல்லி தனக்கான ஊதியத்தை நியாயமாக நீளமாக எடுத்து வந்தார்கள். உமர் எல்லாரும் ஆட்சி செய்யக்கூடிய காலத்தில் தன்னுடைய மகனார் ஒரு விபச்சார குற்றத்தில் ஈடுபடுகிறார். அதை தெரிந்த தந்தையார் சொன்னார்கள், நீ சாப்பிடக்கூடிய உணவு இதுதான் கடைசி, நன்றாக சாப்பிடு, உனக்கு தண்டனை காத்து கொண்டிருக்குது என்று சொல்லி 100 கசையடி தந்தார்கள். 100வது கசையடி அடிக்கின்ற பொழுது அடிக்கக்கூடிய அடிமையாளன், நான் அடிக்க முடியாது, அடித்தால் அவர் மறைத்துள்ளார் என்று சொல்லி சாட்டையை கீழே போட அந்த 100வது அடியை அதற்கு உமர் அவர்கள் நிறைவேற்றினார்கள். அடித்து விட்டு சொன்னார்கள், மகனே போய் என் ஹபீபிடத்தில் சொல்லு, உங்களுடைய சகோதரர் உமர் மிக நீளமாக ஆட்சி செய்கிறார். இப்படி வரலாற்றில் எத்தனை நிகழ்வுகள் நமக்கு காண கிடக்க, இன்றைய நீதிபதிகள், இன்றைய நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்கள் இதையெல்லாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நாம் அந்த சட்டங்களுக்கு, அந்த நீதித்துக்கு நாம் சரியான முறையில் நீதம் வழங்கினால் அல்லாஹு தஆலா நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கி தருவான். மேலான பெருமக்களே, நாம் டிசம்பர் 6 வந்துவிட்டால் பாபர் மசூதி இடித்த நாள் என்பதாக அதை போராட்ட மையமாக அந்த நாளை ஞாபகப்படுத்துகிறோம் அல்லவா. வெறுமனே ஞாபகப்படுத்தாமல் அந்த நாளில் இருந்து நாம் ஒரு புத்துணர்ச்சி பெற்று, ஒரு விழிப்புணர்வு பெற்று, நீங்க பாருங்க, காலங்காலமா பாபர் மசூதிக்கு போராடி கொண்டிருந்த இந்த சிறுபான்மை முஸ்லிம்கள் இன்றைக்கு அடுத்தடுத்து பள்ளிவாசல்கள் தர்காக்களாக குறிவைக்கப்படுகிறது. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். எல்லா பள்ளிவாசல்களிலும், அது மேப்பே இல்லாத ஊரா இருந்தாலும் சரி, காபத்துல்லாஹ் இருந்தாலும் சரி,
ஃபுத்பாவிலிருந்து இறங்கக்கூடிய அந்த இமாம் என்ன வார்த்தை சொல்லிவிட்டு இறங்குவார்? இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்ல், நிச்சயமாக அல்லாஹ் உங்களை நீதத்தை கொண்டு ஏவுகிறான். அந்த வார்த்தை சொல்வது நோக்கம் என்ன? வெறுமனே நீதித்துறையில மட்டும் யார் நீதமாக இருக்கக்கூடாது, ஒவ்வொரு சக முஸ்லிமும் சக மனிதரும் வாழும் காலத்தில் எல்லா நிலையிலும் நீதமாக நடந்தால் மட்டும்தான் இந்த உலகத்துடைய ஆயுள் நீட்டிக்கப்படும். நீதத்தில் மோசடி செய்தால் இந்த உலகத்துடைய ஆயுள் குறைக்கப்படும். சுருக்கமாக சொல்ல போனால் கியாமத்து கூட வந்துவிடும் என்பதாக அல்லாஹ்வும் ரசூலும் தெளிவாக சொல்லி தருகிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எந்த பள்ளிவாசல்கள் எல்லாம் நாம் இழந்தோமோ, எத்தனை மதரசாக்கள் எல்லாம் நாம் இழந்தோமோ, அதையெல்லாம் பன்மடங்காக மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு சக்தியாக வழங்குவானாக. இன்னும் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை மதரசாக்களை இழக்காமல் சதி கும்பலிட்டு அல்லாஹ் நம்மை முழுவதுமாக பாதுகாத்து இதே மண்ணில நம்மை சுதந்திரமாக நிம்மதியாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. எதை பேசணுமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.